வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. ஓகேவா? இந்த தலைப்பெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல கடன் கொடுக்காதீங்கன்ற தலைப்பு. இப்போ நீங்கள் ஒரு வட்டிக்கு விடுறக்கூடிய தொழிலில் இருக்கீங்க, அல்லது கொஞ்சம் பணக்காரராக இருக்கீங்க. உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்குவாங்க, அல்லது சொந்தக்காரங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவசரத்துக்கு தேவை, கொஞ்சம் கொடுங்க, நான் திருப்பி தந்துடுறேன், வட்டியோடு தர்றேன், அல்லது திருப்பி தந்துடுறேன், கைமாறா கொடுங்க, சரிங்களா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் இறக்கப்பட்டு கொடுப்பீங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைய உலகத்தில் பணம் வாங்கிட்டீங்க, அதாவது பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் கடன் வாங்கின ஒரு மாதிரி மாறிடுறீங்க. வாங்கினாலுங்க கடன் கொடுத்தவங்க மாதிரி தெம்பாக இருக்காங்க, குளிர் விட்டு போயிருக்கு. நிறைய அது மாதிரி நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதனால் பணம் யாருக்கு கொடுக்கக்கூடாது, அல்லது எந்த நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக சில நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம கடன் கொடுத்தா திரும்ப வராது. அது யார் அப்படின்னு பார்த்தா, பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், சரிங்களா, பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சித்திரை, மகம், சுவாதி. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது. அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டீங்க, வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ஊருக்கு திரும்பி வரவே மாட்டாங்க, சரிங்களா. இதே போல் இந்த நட்சத்திரத்தின் நாளில், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் ஏதாவது நிதி நிறுவனங்களில் பணம் போட்டிங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது, சரிங்களா. அந்த நிதி நிறுவனம் ஏதாவது ஒரு சிக்கலில் மட்டும் உங்களுடைய பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. அப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா சுதாரிச்சுக்கங்க, உடனே அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிடுங்க, சரிங்களா. சரி, இது ஒரு முறை. அதே போல் உங்களுடைய ஜாதகப்படி 6, 8, 12 அதிபதியுடைய தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய இந்த கடன் கொடுக்குற தொழிலை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா இதனால் நீங்கள் வம்பு வழக்கு அடிதடி பிரச்சனைகளை சந்தித்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டியது. அதனால் உங்களுடைய திசையில் பணம் வட்டி கொடுக்குறவங்களா இருக்கீங்க, அல்லது தனவானாக இருக்கீங்க, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தசாபுத்தியை பாருங்கள். 6, 8, 12 இந்த அதிபதிகளுடைய தசாபுத்தி நடந்தால் அந்த சமயத்தில் நீங்கள் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க, சரிங்களா. அது திரும்ப வராது, அல்லது ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழலை கண்டிப்பாக. சரி, இப்போ ஜாதகப்படி பார்த்தோம். லக்கண அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தாலும் அல்லது 8ஆம் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இது பெர்மனண்ட்டாக, சரிங்களா. சரி, இப்போ உங்கள் லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கார் வச்சு, செவ்வாயும் உடன் இருக்கிறார், அல்லது லக்னாதிபதியே உங்களுக்கு செவ்வாயாக இருந்து 6ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் கொடுத்த நபர் உங்களை ஏமாற்றிவிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும், சரிங்களா. அதனால் நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. சரி, 2ஆம் வீட்டின் அதிபதி 6, 8, 12 உங்கள் ஜாதகத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக நீங்களும் கடன் கொடுக்காதீங்க, அந்த கடன் திரும்ப வராது. சரி, 3ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 இருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள்
உடன் பிறப்புகளுக்கு கடன் கொடுக்காதீங்க. அவ்வளோ அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க நிமிர்ந்துக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு உடன் பிறந்தோருக்கு கடன் கொடுத்தீங்கன்னா வராது. 4ஆம் வீட்டின் அதிபதி சரிங்களா, 4ஆம் வீட்டின் அதிபதி உங்களுக்கு 6, 8, 12 இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், யாருக்கும் வீடு கட்டுறதுக்கோ அல்லாட்டா ஒரு இடம் வச்சு லோன் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த சொத்து அவங்க சொத்தை வச்சு தானே பணம் வாங்குறாங்க, அந்த சொத்து வில்லங்கத்தில் மாட்டிக்கும். நீங்கள் கடனை கொடுத்துட்டு அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு அந்த சொத்தை நீங்களும் விற்கணும்னு பார்த்தாலும் முடியாது, அவங்க விற்கணும்னு நினச்சாலும் முடியாது. அவங்க உங்களை நல்லா ஏமாற்றிருக்காங்கன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே போல் 5ஆம் வீட்டின் அதிபதி அவர் 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் பூர்வீக வழியில், அப்பாவுடைய பூர்வீக வழியில் யாரும் கடன் கேட்டால் கொடுத்துடாதீங்க. சரி, 6ஆம் வீட்டின் அதிபதி 6லே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக யாருக்குமே கடன் கொடுத்துறாதீங்க. 7ஆம் வீட்டின் அதிபதி 6 அல்லது 8, 12 இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மனைவி மூலமாக உங்கள் மனைவியின் உறவினர்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. அதாவது கடன் கொடுக்காதீங்க. தான தர்மம் பண்ணிட்டு போங்க, அது வேறு விஷயம். ஆனால் கடன் கொடுத்தீங்கன்னா வராது. 8ஆம் வீட்டின் அதிபதி 8லே இருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6ஆம் வீட்டின் அதிபதி 6ல் இருக்கார், 8ஆம் வீட்டின் அதிபதி 8ல் இருக்கார், 12ஆம் வீட்டின் அதிபதி 12லே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதை சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெண் மூலமாக அவமானம், கடன் பிரச்சனைகள், சரிங்களா, பணப்பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து வந்துடும். அதனால் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் 6, 8, 12 அதிபதியுடைய திசாபுத்திகள் நடக்கும் பொழுது நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கறத நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? 9ஆம் வீட்டின் அதிபதி இந்த 6, 8, 12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் அவங்களால பிரச்சனை வரும். பணத்தால் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணத்தால் அந்த உறவுகள் கெட்டு போயிடும். 10ஆம் வீட்டின் அதிபதி 6, 8, 12 இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அதாவது கடன் பத்தால் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பெரிய தொகையை பிஸ்னஸில் போட்டு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த 6, 8, 12 அதிபதி திசை நடக்கிற காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த வியாபாரத்தில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்து வேறு தொழிலில் பண்ணுங்க, அது சிறப்பாக இருக்கும். அதே போல் 11ஆம் வீட்டின் அதிபதி 6, 8, 12 இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய முதலீடை சொத்துக்கள் வாங்குறதுல போட்டு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சட்டச்சிக்கலில் கொண்டாந்து விட்டுரும். அதுலேயும் 11ஆம் வீட்டில் கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய சொத்தில் ஏதாவது ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி என்ன செய்யும், சட்டச்சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். 12ஆம் வீட்டின் அதிபதி 6, 8, 12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சுகபோகத்தில் ஈடுபட்டு உங்கள் பணத்தை நீங்கள் இழப்பீங்க. அல்லது நிதி நிறுவனங்களில் பெரிய முதலீடு போட்டு பெரிய நிறுவனத்தில், இப்போ இந்த நிறைய நிறுவனங்கள் இப்போ மாட்டினாங்க இல்லையா, நிதி நிறுவனங்கள் பூரா இப்போ சட்டச்சக்கரை சந்திச்சு எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நிறுவனங்களில் பெரிய முதலீடு கோடிக்கணக்கில் போட்டு நஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் இந்த அதிபதிகள் 6, 8, 12 அதிபதிகளின் திசைகளில் யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் யாரிடமும் கடன் வாங்காதீங்க. அதாவது 6, 8, 12 நல்ல கிரகங்கள் இருந்து அல்லது நல்ல சுப கிரகங்கள் அந்த வீட்டை பார்த்தால் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் வேகமாக அடையும்.
சரிங்களா? அதனால் நீங்கள் அதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து வாங்குங்க. இன்னொன்று சொல்கிறேன், அதாவது யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா குளிகை நேரத்தில் கடன் வாங்காதீங்க. ஏன்னா கடனை அடைக்கிற ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா கடனை அடைக்கிறது குளிகை நேரத்தில் பண்ணுங்கள். மற்றபடி குளிகை நேரத்தில் உங்கள் டெய்லி காலண்டரை பார்த்துக்கோங்க. நீங்கள் கடன் வாங்க போகிறீங்கன்னா குளிகை நேரத்தில் வாங்காதீங்க. குளிகை நேரத்தில் வாங்கினீங்கன்னா அந்த கடன் உங்கள் ஜென்மத்துக்கு கிடையாது. நீங்கள் மேலும் 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 கடனை வாங்கி 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 கடனாளியாகவே தான் வாழ வேண்டியது. அதனால் குளிகை நேரத்தில் வாங்காதீங்க. ஒருத்தங்களுக்கு பணம் அடைக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின தொகையை அடைக்க போகிறீங்க அப்படின்னா யமகண்டம், ராகு நேரம், குளிகை, இந்த 3 நேரத்தில் போய் அந்த பணத்தை அடைங்க. சரிங்களா? வேகமானது கொஞ்சமாவது அசலோடு சேர்த்து நீங்கள் அன்றைக்கி கொடுக்குறம்போது இந்த நேரத்தில் அசலை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அசல் வட்டியோடு சேர்த்து கொஞ்சம் அசலையும் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சு நீங்கள் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ எல்லாம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மனசில் குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.